ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருமலா திருப்பதி அப்டேட் செய்யும். அது கூடவே ஜூன் மாசத்தோட டிக்கெட் புக்கிங் பத்தின அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் ஆல்ரெடி நேத்தே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன தேதிகள்ல என்னென்ன டிக்கெட் ஓபன் ஆகுது அப்படின்ற அப்டேட்டும் நம்ம வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்லையும் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல இன்னைக்கான அப்டேட்ஸ் கூடவே ஜூன் மாசம் ஜேஷ்டாபிஷேகம் நடக்குது 3 நாட்கள் திருமலையில. இந்த ஜேஷ்டாபிஷேக டிக்கெட் பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். மேபி நீங்க ஜூன் மாசம் 19, 20, 21 தேதிகள்ல தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஜேஷ்டாபிஷேகத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் ஜூன் மாசம் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும்னா என்னென்ன தேதிகள்ல என்ன டிக்கெட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான டிக்கெட்ஸை புக் பண்றதுக்கு என்ன டேட்டு அதோட டீட்டெயில்ஸையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் காலையில 7:12 கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கான குவார்ட்டா ஃபுல்லா முடிஞ்சது. காரணம் இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கான டிக்கெட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. டிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கவுண்டர் க்ளோஸ் ஆயிடு. திரும்ப நாளைக்கு காலையில தான் உங்களுக்கு எப்பயும் போல கவுண்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டிலையும் இன்னைக்கான ஸ்லாட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி டோக்கன் வந்து முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இனி நாளைக்கு காலையில தான் நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்க முடியும். விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரிமெட்டு. இந்த 4 இடத்துலயும் டெய்லியும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்குறாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றனால வெள்ளிக்கிழமைக்கான ஸ்லாட்டும் சனிக்கிழமைக்கான காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட்டுமே கொடுப்பாங்க. ஸோ நீங்க போற டைம்ல உங்களுக்கு என்ன டிக்கெட் அவைலபிள் கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. இதுதான் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்க்கலாங்க. நேத்து திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 67,832 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனத்துல 10 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 15ல இருந்து 18 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆகும். காரணம் இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாதனால எல்லாமே நேரடி சர்வ தர்ஷனத்துக்கு தான் போவாங்க. அதனால எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3ல இருந்து 5 மணி நேரமும் 300 தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேர அப்டேட். அதுக்கு அடுத்தது நமக்கு ஜூன் மாசத்துக்கான டிக்கெட் புக்கிங் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே டிடிடியோட பிரஸ் ரிலீஸ் வெப்சைட்ல இங்கிலீஷ்ல தெலுங்குல ரெண்டுலையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. புக்கிங் போர்ட்டல்ல இது இன்னும் அப்டேட் ஆகல. 1 or 2 டேஸ்ல வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. நமக்கான ஜூன் மந்தோட ஃபர்ஸ்ட் புக்கிங்கான எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் 18ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தடுத்து ஒரு புக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஜூன் மாசத்துல திருமலையில 19, 20, 21 இந்த 3 நாட்களுக்கு ஜேஷ்டாபிஷேகம், வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் நடக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் நடக்குது. இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஜேஷ்டாபிஷேகம் பொறுத்த வரைக்கும் ஆர்ஜித சேவா டிக்கெட்டுக்கு கீழே தான் வரும். ஸோ நம்ம எப்படி கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா இதெல்லாம் புக் பண்றோமோ சேம் அதே ஆர்ஜித சேவா டிக்கெட்டுக்கு கீழே தான் இந்த ஜேஷ்டாபிஷேகமும் வரும். ஜூன் மாசம் 19, 20, 21 இந்த 3 நாட்கள் நீங்க போறீங்க அப்படின்னா அந்த 3 நாட்கள்லயும் இந்த ஜேஷ்டாபிஷேகமும் பார்த்துட்டு நீங்க மூலவர் தரிசனமும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த 3 நாள் போறவங்க இந்த டிக்கெட்டுக்கு பிளான் பண்றதுனா நீங்க பிளான் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மேக்சிமம் 2 பேருக்கு தான் நம்ம வந்து புக் பண்ண முடியும். ஏன்னா ஆர்ஜித சேவாவோட ரூல் அதுதான். ஆதார் கார்டு மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது ஒரு நபருக்கு எவ்வளவு வரும் இந்த டிக்கெட் அப்படின்னா ஒரு நபருக்கு 400 ரூபாய் வரும். ஸோ 2 பேத்துக்கு நீங்க பண்ண போறீங்கன்னா 800 ரூபாய் உங்களுக்கு வந்து வரும். அப்போ ஒரு ஆளுக்கு 400 ரூபாய். 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம டிக்கெட் தேவையில்லை. அதாவது 12 அப்படின்ற நம்பரை என்டர் பண்ணி தான் அதுக்கு மேல இருக்க ஏஜ் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம். அப்போ உங்களோட குழந்தைக்கு 11 வயசு அதுக்கு கீழே இருக்காங்கன்னா தாராளமா நீங்க தர்ஷன் டிக்கெட் இல்லாமே கூட்டிட்டு போகலாம். அவங்களுக்கான ஆதார் கார்டு, ஏஜ் ப்ரூஃப் ஆதார் கார்டோ இல்ல ஸ்கூல் ஐடி கார்டோ நீங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரசாதம் கொடுப்பாங்க அப்படின்னா லட்டு வரும். அதே மாதிரி இது வந்து வடை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உத்தரியம் இல்லைன்னா பிளவுஸ் பீஸ் வந்து கொடுப்பாங்க இந்த ஜேஷ்ட அபிஷேகத்துல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கான பிரசாதமா. அதுக்கு அடுத்தது இது வந்து கோவில் உள்ள இருக்கக்கூடிய கல்யாணோற்சவ மண்டபத்துல தான் உங்களுக்கு இந்த ஜேஷ்ட அபிஷேகம் வந்து நடக்கும். அதே போல இதுக்கு ட்ரெஸ் கோடு அப்படின்றது மஸ்ட். ஜென்ஸ் அப்படின்னா வேஷ்டி, அதே மாதிரி லேடிஸ் அப்படின்னா சாரி, சுடி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா துப்பட்டா வந்து போட்டிருக்கணும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்க ஜேஷ்டாபிஷேகம் போகலான்னு பிளான் பண்றோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஆர்ஜித சேவா டிக்கெட் எது புக் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா ஆனுவல் சேவால புஷ்ப யாகமோ இல்ல தெப்போற்சவமோ இந்த மாதிரி ஏதாவது நீங்க சேவா புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வந்து 180 நாள் டைம் கழிச்சு தான் அடுத்த ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால இதை புக் பண்ண முடியாது.
இல்ல ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி தாங்க பார்த்தோம் ஆர்ஜித சேவா அப்படின்னா நீங்க தாராளமா வந்து புக் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஆர்ஜித சேவால ஒரு தர்ஷனுக்கும் அடுத்த தர்ஷனுக்கும் 180 நாள் டைம் கேப் வந்து இருக்கணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆதார் கார்டுக்கு மட்டும் கிடையாது, மொபைல் நம்பருக்கும் சேர்த்துதான். இப்போ நாங்க வந்து போக முடியாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்னோட ஃபேமிலியில அம்மா அப்பாவுக்கு நான் புக் பண்ணலான் இருக்கேன்னா உங்களோட மொபைல்ல ஆக்டிவா ஆர்ஜித சேவா புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர்ல திரும்பவும் ஆர்ஜித சேவா புக் பண்ண முடியாது. வேற மொபைல் நம்பர் தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜேஷ்ட அபிஷேகம் 3 நாட்கள் வந்து நடக்குது. அந்த 3 நாள்ல நீங்க எந்த நாள் வேணாலும் ஒரு நாள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ 19ஆம் தேதினா 19ஆம் தேதி இல்ல 20ஆ 21 அதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. 3 நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து புக் பண்ணிக்க முடியும். அதே போல இந்த ஜேஷ்ட அபிஷேகம் அப்படின்றது இந்த 3 நாட்களுக்கும் மலையப்ப சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்வாங்க. ஸோ இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது அப்படின்றனால ரொம்பவே ஸ்பெஷல். உங்களுக்கு சுபதம் என்ட்ரி மூலமா தான் தர்ஷனம் இருக்கும். நம்ம காலையில ஒரு 7-7:30 மணிக்குள்ள ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா தான் வந்து நீங்க போகணும். அதுக்கடுத்து நீங்க அங்கேயே வந்து உங்களோட லக்கேஜ், மொபைல், செப்பல் எல்லாமே நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இதுதான் ஜேஷ்ட அபிஷேகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ மற்ற ஆர்ஜித சேவா மாதிரி தான் மற்ற ஆர்ஜித சேவாக்கள்லாம் ஒவ்வொரு மாசமுமே நடக்கும். கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா இது எல்லாமே. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சில விழாக்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஜேஷ்டாபிஷேகம். நீங்க ஜூன் மாசம் 19, 20, 21 இந்த 3 நாட்கள்ல போற பிளான் வச்சிருக்கீங்கன்னா இந்த டிக்கெட் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இது காலையில 21ஆம் தேதி 10 மணிக்கு உங்களுக்கு மற்ற ஆர்ஜித சேவா டிக்கெட் கூடவே சேர்த்து வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு கவுண்டிங் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு அதுல அவைலபிள் காட்டும். ஃபாஸ்டா வந்து புக் பண்ணுவாங்க. 3 நாள்ல நீங்க எந்த நாள் வேணாலும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்ல உங்களுக்கு தர்ஷன் பார்க்குற ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மீதி எல்லா புக்கிங்ஸ் அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து நமக்கு ஏப்ரல், மே மாசங்களுக்கான ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து எந்த அப்டேட்டுமே வரல. ஆல்ரெடி மெயில் பண்ணி கேட்டதுக்கும் அவங்க வந்து டிசிஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வெப்சைட்ல அப்டேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நேத்து வந்து அவங்க கொடுத்திருந்த அப்டேட்ல அந்த வேர்டு எதுலையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. மேபி வந்து டிக்கெட் வந்து கொடுப்பாங்களா இல்லைன்னா பிளாக் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மிட் வரைக்குமே நமக்கு வந்து சம்மர் சீசன் அப்படின்றனால திருமலையில பக்தர்களோட கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்குன்றனால நிறைய வந்து சாதாரண பக்தர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கும் சிரமங்கள் இல்லாம சாமி பார்க்கறதுக்குமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஓபன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல. அதே போலதான் நமக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் அதுலயும் ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே ஓப்பன் ஆகல. ஜஸ்ட் வந்து பஸ் டிக்கெட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஏபிஎஸ்ஆர்டிசியில கேட்டதுக்கு சொன்னாங்க. பட் அதுவும் நமக்கு கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா 9ஆம் தேதி வந்து தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்றனால பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனா எந்த அளவுக்குன்னு தெரியல. இந்த டிக்கெட் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க ஏப்ரல் மாசமோ மே மாசமோ போற பிளான் வச்சிருக்கீங்கன்னா நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு தான் கன்ஃபார்மா பிளான் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நேரடி சர்வ தர்ஷனம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன மாதிரின்னு பார்த்துட்டு வீக் டேஸ்ல போற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்றது ரொம்ப பெஸ்ட். வீக்கெண்ட்ஸ்ல ரொம்பவே ரஷ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஸோ நீங்களும் ஜூன் மாசத்தோட தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்ல வேணும், என்ன டிக்கெட்ல வேணும்னு புக் பண்ணிக்கோங்க. சேம் டேக்கு நீங்க வேற வேற தர்ஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி புக் பண்ணும்போது தரிசன டிக்கெட்டுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இப்போ நீங்க 300 ரூபா தரிசனம் ஜூன் மாசம் 1ஆம் தேதி பண்ணிட்டு ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கும் 300 ரூபா தரிசனம் ட்ரை பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு புக் பண்ண முடியாது. இதுவே நீங்க ஜூன் 1ஆம் தேதிக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட்டும் ஜூன் 5ஆம் தேதி வர்ச்சுவல் சேவாலையும் அதுக்கு அடுத்து நீங்க ஆர்ஜித சேவா அதே மாதிரி அங்க பிரதட்சணம் இந்த மாதிரி நீங்க டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவா பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துல நீங்க 2 டிக்கெட்டுக்கு மேல கூட புக் பண்ணிக்கலாம். சேம் பர்சனுக்கு நம்ம வந்து புக் பண்ணா கூட புக் ஆகும். ஒரு மொபைல் நம்பர்ல நீங்க மேக்ஸிமம் எத்தனை டிக்கெட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் சேம் டேல ஸ்லாட் வந்து முன்ன பின்ன இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சேர்ந்து கூட போகலாம். ஆனா சேம் டேக்குள்ளே டிக்கெட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு முதல் நாள் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு அடுத்த நாள் பண்ணிடுவாங்க. அப்போ எல்லாரையும் சேம் டேயே அலோவ் பண்ணுவாங்களான்னா அது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ டேட்டு அதே மாதிரி அவங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு புக்கிங் ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.